தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 4 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாளை 4 மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுதினம் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் லாவண்யா. இன்று தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை தகவல் வெளியாகியிருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் சிகாமணி. தமிழகத்தை பொறுத்தவரை சமீப காலமாகவே மழையினுடைய அளவானது அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த கனமழையை நாம் எதிர்பார்த்து வருகிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவையில் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் தொடர்ந்து மழையை சந்தித்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழையானது அக்டோபர் மாதத்தில் முழுமையாக விலகக்கூடிய ஒரு சூழலில், அதே போல அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தை தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு காலநிலை மாற்றங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேலும் மாலை வேளைகள் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பெய்து வருகிறது. சிகாமணி, வானிலை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.